இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானோட ஃபார் லூப்பை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பைத்தானோட ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலான ஒரு ஃபார் லூப் ஜாவா ப்ரோக்ராம்லேயோ இல்லை சி ப்ரோக்ராம்லேயோ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது நமக்கு கிளியராக தெரிஞ்சால் தான் பைத்தான் ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஜாவாவை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஜாவா ப்ரோக்ராமிங் தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஃபார் லூப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் ஒரு சிம்பிள் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் எத்தனை டைம் ஐட்ரேட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து 10 வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். அதாவது 11 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அதனால தான் இது வந்து 0 to 10 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இனிஷியல் வேல்யூவாக i ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான், அதை வந்து இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். அண்ட் தென் செகண்ட் வந்து நமக்கு ஐ வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணும். ஐ வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு இருக்குது. 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபார் லூப்புக்குள்ளே வந்து கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபஸ்ட் வந்து i ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கும், கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ட்ரூ ஆன உடனே ஃபார் லூப்புக்குள்ளே வந்து நமக்கு ஐயை பிரிண்ட் பண்ணிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு i++ அப்படிங்கிற இடத்துக்கு வரும். i++ அப்படிங்கிறது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பைத்தானில் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் கிடையாது. நம்மளால் i++ அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்து பைத்தானில் பண்ண முடியாது. இப்போ ஜாவாலேயோ இல்லை சி ப்ரோக்ராம்லேயோ இல்லை C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தோம்னா நமக்கு வந்து i++ அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஜாவா ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா i++ அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஐயோட வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு i ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த இடத்துல ஐ வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு வந்துடும். ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது ட்ரூ. அதனால் உள்ளே வந்து நமக்கு system.out.println ஐ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரியே வந்து ஒவ்வொரு டைமும் நமக்கு வேல்யூ 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் தென் கண்டிஷன் செக் பண்ணும். அண்ட் தென் வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ 10 வரைக்கும் இது எக்ஸாக்டாக வேல்யூஸை பிரிண்ட் பண்ணிடும். அண்ட் தென் 10 வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரும். ஸோ i++ அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ வந்து நமக்கு 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். எப்போ நமக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு இந்த ஹோல் ஃபார் லூப்புமே வந்து பிரேக் ஆகிடும். இப்படி தான் வந்து நமக்கு ஜாவாலேயோ சிலேயோ இல்லை C++லேயோ நமக்கு ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஜாவா கூட எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதோட அவுட்புட் என்னன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாவா சி, அதாவது கோடை வந்து கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணி சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். அண்ட் தென் இது கரெக்டாக இருக்கனால நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, எந்த ஒரு எரரும் வரல. அண்ட் தென் கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போது. ஸோ கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 0லேருந்து 10 வரைக்கும் நமக்கு அவுட்புட் வந்திருக்கும். அதாவது ஜாவாவில் நான் எழுதியிருக்க லூப் வந்து 11 டைம்ஸ் வந்து ஐட்ரேட் ஆகியிருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன எடிட் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா i ஈக்குவல் டு i+1. ஸோ இந்த ஒரு எடிட்டை வந்து கோடில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ i++ அப்படிங்கிறதும் i ஈக்குவல் டு i+1 அப்படிங்கிறதுமே ஒரே ஆப்ரேஷன் தான் பண்ணும். பட் i ஈக்குவல் டு i+1 அப்படிங்கும்போது நமக்கு நம்ம ப்ராசஸரோட அக்குமுலேட்டர் வேணும். ஸோ அக்குமுலேட்டர் தான் நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணும். அதனால் i ஈக்குவல் டு i+1 அப்படின்னு நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு அக்குமுலேட்டர் வேணும். அதுவே i++ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அக்குமுலேட்டர் தேவையில்லை. பிட்வைஸ் ஆப்ரேஷன் வந்து அதே பர்டிகுலர் மெமரியில், அதாவது i எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அதே மெமரியிலேயே பிட்வைஸ் ஆப்ரேட்டராக i++ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி அதே மெமரியிலேயே ஏற்கனவே இருக்க வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ இதுதான் i++க்கும் i ஈக்குவல் டு i+1க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நமக்கு வந்து நம்மளோட பைத்தானில் நடக்கும். ஸோ i ஈக்குவல் டு i+1 அப்படிங்கிற ஆப்ரேஷன் தான் நமக்கு பைத்தானில் நடக்கும். அண்ட் தென் பைத்தானில் வந்து i லெஸ் தென் அப்படிங்கிற ஆப்ரேஷன் தான் நடக்கும். ஸோ பைத்தானில் வந்து டிஃபால்ட்டாக லெஸ் தென் மட்டும்தான் நமக்கு கண்டிஷன் செக் பண்ணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நமக்கு பைத்தானில் எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால் நம்ம பைத்தானோட கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 0லேருந்து 9 டைம்ஸ் தான் அவுட்புட் வந்திருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஜகரம் டெக்குடன். நன்றி.